எவ்வளவு இதுவரைக்கும் செலவழிச்சிருக்கோம், இன்னும் எவ்வளவு மீதி இருக்குன்னு நமக்கே தெரியாத ஒரு காரியம். அது என்ன? அவர் டைம், நம்முடைய நேரம். எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று மோசே ஜெபிக்கிறார். என் நாட்களின் அளவு இன்னது என்பதையும் எங்களுக்கு தெரிவியும் என்று தாவீது ஜெபிக்கிறார். போர் அடிக்குது, டைமை எப்படி போக்குறதுனே தெரியலன்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த ஜெபத்தை டெய்லி பண்ணுங்க. உங்களுக்கு நேரத்தின் அருமையும் காலத்தின் அருமையும் புரிகிற வரைக்கும். ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாய் கடந்து போகும். ஆனா செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை கண்டுபிடிக்கணும், அதுல வாழணும். எல்லாம் முடிந்தது என்று இயேசு சொன்னது போல, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று பவுல் சொன்னது போல அதை நிறைவேற்றியும் முடிக்கணும். அதுதான் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாகும். மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் சொல்றாரு, உங்களால பறக்க முடியலன்னா ஓடுங்க, ஓட முடியலன்னா நடந்து போங்க, நடக்க முடியலையா ஊர்ந்தாது போங்க, எப்படியோ போங்க, முன்னேறி போங்க. ஒவ்வொரு மணி நேரமும். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறது.